ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கேமோட கேம் ப்ளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம டீம் ராக்கெட் மெம்பர்ஸை தான் வந்து டிஃபீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா லான்ஸ் தான் வந்து பேட்டில் பண்ணுவார் அண்ட் ஒரு சீக்ரெட் ஏரியாவுமே அன்லாக் வந்து பண்ணுவார் கைஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து பேட்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஹைட் அவுட்டு இது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வீடியோன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 11th பார்ட் அப்போ வந்து நம்ம ஆடெக்லேருந்து மேக்பி வந்து ஹேட்ச் ஆகிருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஷைனி போக்கிமான். ஸோ நம்ம கேரடோஸ் மிஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிவார்டு வந்து கிடச்சிருக்கு கைஸ். நான் இப்போ தான் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஷைனின்னு என்னாலே நம்ப முடியல. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்திருக்கு. அண்ட் நம்ம முன்னாடியே நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் சூடோடு அப்படிங்கிற அந்த போக்கிமானையும் மிஸ் பண்ணியிருப்பேன் கேட்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ரெட் கேரடோஸ், அதாவது ஷைனி கேரடோஸையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷைனி மேக்பியே வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துருந்துச்சு. ஸோ இங்கே வந்து டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து டிஃபீட் பண்ணும். ஸோ ஒரு கெட்ட செயல் தான் வந்து செய்வாங்க. ஸோ நல்லா இருக்க இடத்த நாசமாக்குறது இந்த டீம் ராக்கெட்டோட நல்ல கொள்கை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்கள அழிஞ்சிட்ருப்பாங்க இதை சொல்லியே. ஸோ என்ன பண்ணுறது, நாம் தான் வந்து ஹீரோவாக போயிட்டோம், நாம் தான் வந்து டிஃபீட் பண்ணணும் இவங்கள. அண்ட் இங்கே நிறைய பேர் வராங்க. ஸோ ஒரு இடத்துல நின்னீங்க அப்படின்னா ரெண்டு பேராக வராங்க. ஸோ 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேராக வராங்க. ஸோ கடுப்பாக இருக்குது. அதுதான் நீ என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுறேன். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் அப்படின்னு வந்து சொல்லலாம், டீம் ராக்கெட்டோடைய ப்ரொஃபஸர். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சேரவர். ஸோ எதுக்குமே உதவாத எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்திங்கன்னா பேர் புகழ்லாம் வாங்குறார் டீம் ராக்கெட்டில். ஸோ இவரை நம்ம டான்ஃபன் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ மேக்னமைட் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஒரு சில டைப் ஆஃப் போக்கிமான்ஸ் வந்து குறிப்பிட்ட டைப் தான் வந்து இவர் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் தான் வந்து எலக்ட்ரிக் அண்ட் ஸ்டீல் டைப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாய்சன் டைப்ஸ் அண்ட் தென் கோஸ்ட் இந்த மாதிரி நார்மல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக பாய்சன் டைப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஈஸியாகவே ஸ்டீல் டைப்ஸ் யூஸ் பண்ணி கவுண்டர் பண்ணிடலாமே இவங்களை. அண்ட் தென் நீங்கள் நக்கெட் வந்து கிடச்சிருக்கு கை. ஸோ இப்போ நம்ம வந்து போகலாம் சீக்கிரம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் பல ட்ரெயினர்ஸ்லாம் வராங்க. அண்ட் தென் நம்ம எஸ்பியோனால் லெவல் 36 அதால் லெவலப் ஆச்சுன்னா அதால் சைபீம் அப்படிங்கிற ஒரு சைகிக் டைப் மூவ் வந்து கற்றுக்க முடியும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த சைகிக் டைப் மூவும் இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து அதை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மெம்பர்ஸ் கிட்டலாம் விட்டு. ஸோ ஈஸியாகவே நீங்கள் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே தான் வந்து லான்ஸ் வந்து இருக்கார் சாம்பியன். ஸோ நம்ம சாம்பியன் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா பேட்டில் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து தேவைப்படும். அண்ட் இவங்கள நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நான் டிஃபீட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கார், டிஃபீட் பண்ணிட்டேன். அண்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2 பாஸ்வேர்ட் தேவையாமா. ஸோ அதுதான் நம்ம வந்து தேணும். ஸோ இங்கேயே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ரைவல் தான் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம லான்ஸ் கிட்ட வந்து பேட்டில் பண்ணியிருப்பாங்க போல், தோற்றுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கே அதெல்லாம் ஒத்துக்க நியாயமா அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ நான் இவங்க எல்லாத்தையும் வந்து டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் ஸ்கிப் தான் பண்ணியிருப்பேன் வரதை. அண்ட் இவங்க தான் நம்ம ஜெஸ்ஸி. ஸோ பேட்டில் காமிக்கிறேன். ஸோ எக்கென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, க்ளூம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போன டைம் ஜூபேட் அண்ட் எக்கென்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஜூபேட் வீக்காக இருந்ததுனால மாற்றிட்டாங்க போல். ஸோ அண்ட் இவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா ஸ்லோபக் டெயில் அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டு வந்து தருவாங்க. அண்ட் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவர்கிட்ட வந்து பேட்டில் பண்ணிங்க அப்படின்னா இவருமே ஒரு பாஸ்வேர்டு வந்து சொல்லுவார். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பேசி மறுபடியும் பேசுனீங்க அப்படின்னா ராட்டிகேட் டெயில் அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டு வந்து தருவார். அண்ட் நம்மளுக்கு எக்ஸ்பெஷல் அண்ட் தென் ப்ரோட்டீன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ போகலாம் சீக்கிரம். அண்ட் இங்கே ஒரு ஐட்டம் ஐசியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்த வழியிலே வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து போகலாம். ஸோ அந்த பாஸோட ரூமுக்கு. அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து காமிச்சிருப்பேன்ல. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ரைவில் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே ஒரு ஐட்டம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ TM46 வந்து கிடச்சிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, தீஃப் அப்படிங்கிற ஒரு மூவ் தான், ஒரு டார்க் டைப் மூவ். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இவர் தான் வந்து ஜியோவானி. ஸோ இவர் பேட்டில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க. ஸோ வீடியோட லென்த் காரணமாக தான் வந்து இந்த பேட்டில் வந்து ஸ்கிப் பண்ணேன். அண்ட் மர்க்ரோ அப்படிங்கிற ஒரு போக்கிமான் வந்து இன்னொரு பாஸ்வேர்டுன்னு சொல்லுது, ஹேல் ஜியோவானின்னு. ஸோ இந்த பாஸ்வேர்டு எங்கே தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு டோர் மாதிரி லாக் ஆகிருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து
யூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல தாங்க. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து நம்ம கூட பேட்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ லான்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட பேட்டில் பண்ணுறாராமா. ஸோ இவங்ககிட்ட பேட்டில் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இந்த பேட்டில். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பவருக்கு நம்ம எக்ஸிக்யூட்டிவே ஆயிரலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஜியோவானியோட போஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நம்ம லான்ஸ் தான் இப்போ வந்து பேசுகிறாரு. ஸோ இங்கே இருக்க எல்லா டீம் ராக்கெட் மெம்பர்ஸையும் டிஃபீட் பண்ணியாச்சு. பட் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ரேடியோ சிக்னல் வந்து வருதாமா. ஸோ அதுக்கு நம்ம எலக்ட்ரோட்ஸை தான் வந்து டிஃபீட் பண்ணணும். ஸோ என்ன சொல்கிறேன்னா கில்ட்டாக இருக்காமல் போக்கிமான்ஸ் வந்து தோக்கடிக்கிறது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒரு கெட்ட செயலை தடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இவங்களை வந்து டிஃபீட் பண்ணிடுறேன். ஸோ டான்ஃபன் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணுறேன் எலக்ட்ரோட. ஸோ அண்ட் உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். லெவல் 23 வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக் டைப் போக்கிமான் வேணும் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரோட வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 3 எலக்ட்ரோடு வந்து இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் டிஃபீட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து லான்ஸ் வந்து கிட்ட பேசலாம். அண்ட் அவர் வந்து உங்களுக்கு HM6 வேர்ல்பூல் வந்து தருவார். ஸோ நம்ம மகாகனி டவுன் ஜிம் பேட்ஜ் இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளை அடுத்த டைம் வந்து பார்க்குறாராமா. ஸோ எப்படியும் நம்ம வந்து இந்த டீம் ராக்கெட்டை கெட்ட சைடில் வந்து தடுத்துட்டோம். ஹீரோன்னு சொல்லிக்கவே ரொம்ப பெருமையாக தாங்க இருக்குது. ஸோ எஸ்கேப் ரோப் யூஸ் பண்ணி வெளியில் வந்தாச்சு. அண்ட் தென் நான் போகிமான் சென்டருக்கு போய் ஹீல் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் போய் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு டைம் டீம் ராக்கெட் வந்து எதாவது கெட்ட சைடில் வந்து செய்வாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல போக்கிமார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதாக வந்து மகாகனி டவுன் ஜிம் லீடர் ப்ரைஸ். ஸோ அவரை தான் வந்து டிஃபீட் பண்ண போகிறோம். இவர் ஐஸ் டைப் மாஸ்டர். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற மாதிரி போனீங்கன்னா தான் ஜிம் லீடர்கிட்ட வந்து போக முடியும். ஸோ இவர் வந்து ரொம்ப 50 இயர்ஸாக வந்து போக்கிமான்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாராம். ஸோ அவர் பவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறாரு. பட் அந்தளவுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க மாட்டார். ஸோ ரொம்பவே லெவல்ஸ் கம்மியாக தான் வந்துருக்கும் இவரோட போக்கிமான்ஸ் எல்லாமே. நான் ஆர்கனைன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிடுறேன். ஸோ சீல் அண்ட் டியூகாங் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளேம் வீல் அயன் டெயில் யூஸ் பண்ணுறேன் அண்ட் டிஃபீட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட் அவரோட ஏஸ் போக்கிமானான பைலோஸ்வைன் தான் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ லெவல் 31 தான் இருக்குது. ஸோ ரொம்பவே கம்மியான லெவலில் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டீம் லீடரை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியாச்சு ஒரே ஃப்ளேம் வீலில். ஸோ நம்மளுக்கு கிளேசியர் பேட்ச் வந்து ரிவார்டாக தந்திருக்காரு. அண்ட் தென் வந்து நம்மளால் வேர்ல்பூல் வந்து வெளியில் வந்து யூஸ் பண்ண முடியுமா. அண்ட் தென் TM16 ஐசி வின் வந்து தந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ஐசி வின் பார்த்திங்கன்னா ஐஸ் பன்ச்சோட ஒரு வீக்கரான டிஎம் தான். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபஸர் எல்ம் தான் வந்து கூப்பிட்றாரு. ஏதோ ரேடியோ ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஏதோ பிரச்சனையாமா. ஸோ அதை தான் வந்து நம்மளை வந்து செக் பண்ண வந்து சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கான போக்கி குவிஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரேடியோ ப்ராட்காஸ்ட்லேருந்து இது பிரச்சனைன்னு சொன்னார்ல. ஸோ அது எந்த சிட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு சிட்டி தான் வந்திருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன் கைஸ். தென் மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பை.